Hi my dear friends, welcome back Motivation Broo. இன்றைய எபிசோடில் சிம்பிள் 3 டிப்ஸ்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களது வீட்டு பெண்களை, மகளை, தாயை, மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு 3 டிப்ஸ்கள். இதை நீங்கள் இன்றைய நடைமுறைப்படுத்தி ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்வதற்கு இது உதவும் என்று நம்புகின்றேன். முதலாவது விஷயம், சர்ப்ரைஸ் ஹர் வித் கிஃப்ட். பரிசுகள் மூலம் அவளை ஆச்சரியப்படுத்துங்கள். பரிசுகள் என்று சொல்கின்ற போது பெரிய பெரிய பெறுமதியான பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. அதை நீங்கள் விரும்பினால் கொடுக்கலாம். ஆனால் பெறுமதி குறைந்த சிறிய ஒரு கடிதமாக இருக்கலாம், வாழ்த்தாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், அல்லது திருமண நாளன்று கொடுக்கின்ற ஒரு வாழ்த்து அட்டையாக இருக்கலாம், அல்லது அவளுக்கு பிடித்த ஒரு உணவாக இருக்கலாம். எந்த ஒன்றையும் அவளுக்கு கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்துவதன் மூலம் அவள் ஹாப்பியாக மாறுவாள். ஆனால் நீங்கள் அவளுக்கு கொடுக்கின்ற பரிசு உண்மையான அக்கறையுடன் கூடிய உண்மையான அன்புக்காக இருப்பது கட்டாயம் என்கின்ற ஒரு நிபந்தனையை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆச்சரியப்படுத்த வேண்டும், அதற்கூடாக எனது வேலையை நான் சாதித்துக் கொள்ளலாம் என்பதற்காக அல்ல. உண்மையான அன்பும் உண்மையான கரிசனையும் உண்மையான அக்கறையும் அதற்குள்ளே இருக்கிறதா என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். எனவே பரிசின் பெறுமதி பெரியதா சிறியதா என்பது பிரச்சனை அல்ல. இதுதான் முக்கியமான விடயம். இந்த வழிமுறை கூடாக அவளை சிறிய பரிசாக இருந்தாலும் கொடுத்து ஆச்சரியப்படுத்தினால் உங்களது வீட்டு பெண்கள் ஹாப்பி. இரண்டாவது விடயம், ரெஸ்பெக்ட் ஹர். அதாவது உங்களுடைய பாதி அல்லது உங்களில் ஒருவர் அல்லது உங்களுக்கு உரிய மரியாதை போன்று சமனான மரியாதை கொடுக்க வேண்டிய ஒருவர் என்ற நிலையில் உங்களது அன்றாட செயற்பாடுகள் நடைபெறுமானால் அவள் உங்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக, அவள் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த ரெஸ்பெக்ட் அவளுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. பொதுவாக எங்களது சமூகத்திலே கணவனுக்குரிய இடமும் மனைவிக்குரிய இடமும் சமனானதாக இல்லை என்பது பல்வேறுபட்டவர்கள் கூறுகின்ற அன்றாட பிரச்சனை. ஏன் ஆண்கள் பெண்கள் எந்த வகையில் தரத்தில் வேறுபடுகிறார்கள்? ஆண்களுக்குரிய சில வேலைகள் பெண்கள் செய்வதில்லை, பெண்களுக்குரிய சில வேலைகளை ஆண்கள் செய்வதில்லை. இதனால் அவர்கள் இவர்களை விட மேலானவர்கள், இவர்கள் அவர்களை விட தரத்தில் குறைந்தவர்கள் என்று பொருள் கொள்ள முடியாது. அவர்களுடைய உடல் அமைப்பு, மன வலிமை, தைரியம், ஈடுபாடு, எதிர்பார்ப்பு, இதனால் இவ்வாறு அவர்களுக்குரிய கடமைகள் வேறுபடுகிறதே தவிர யாரும் யாரையும் விட பெரியவர்களோ சிறியவர்களோ அல்ல என்பதை நாங்கள் புரிய வேண்டும். ஆக அவளது கருத்தை, அவளது விருப்பத்தை, அவளது எதிர்பார்ப்பை, அவளது தெரிவை நாங்கள் மதித்து நடப்போம். அப்படி நீங்கள் மதித்து நடப்பதற்கூடாக உங்கள் வீட்டு பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்கள் சிம்பிளாக இடமளிக்க முடியும். அதனூடாக ஒரு ஹாப்பி ஃபேமிலி உங்கள் வீட்டிலே உருவாகும். மூன்றாவது விடயம், மேக் ஹர் ஃபீல் செக்யூர். அதாவது அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை அவருக்கு உணரச் செய்யுங்கள். உங்களது வீட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த தொந்தரவும் யாராலும் வராது, அதற்கு இவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக எங்களது செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கூடாக அவர்களை காயப்படுத்துகின்ற மனிதர்கள், அவர்களை கேவலப்படுத்துகின்ற மனிதர்கள், அவரை அவமானப்படுத்துகின்ற மனிதர்கள் எல்லோரிடமும் இருந்து எங்களது வீட்டு பெண்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது முறையானதாக பண்பாடானதாக அமைய வேண்டும். அவ்வாறு எங்களால் எங்களது வீட்டு பெண்கள் பாதுகாப்பை உணர்கின்ற போது அவர்கள் ஹாப்பியாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவள் சோகமாக இருக்கின்ற போது, அவள் தனிமையாக இருக்கின்ற போது, இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற உணர்வை உங்களால் ஏற்படுத்த முடியும் என்றால் அவர்கள் ஹாப்பியோ ஹாப்பி. அந்த ஹாப்பியும் மகிழ்ச்சியும் உங்களது வீட்டு பெண்களில் தாராளமாக வளர்வதற்கு இந்த 3 வழிகள் உங்களுக்கு உதவி செய்யும்.
இந்த வழிக்கூடாக அவளை சந்தோஷப்படுத்தினால் உங்களது வீடு சந்தோஷமாகும், இந்த சமூகமே மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். அது உங்களது வீட்டு பெண்களின் கையிலே இருக்கிறது. அவளை சந்தோஷப்படுத்துவது உங்களுடைய கையிலே இருக்கிறது. உண்மையில் மகிழ்ச்சியான பெண் தான் அழகான பெண் என்பது பிரபல்யமான ஒரு கருத்து. எனவே எங்களது வீட்டு பெண்களை மகிழ்ச்சியாக வைத்து அவளை அழகுபடுத்தினால் அவள் ஹாப்பியாக இருப்பாள். அதற்கூடாக நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆல் தி பெஸ்ட்.